ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டு தோட்டம் பார்ட் 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கையை சப்போட்டா பழம் இது நீ பழுத்துருமா என்ன நாளைக்கு பிடிங்கிட்டு போகிறேன் நான். அது அப்படியே இங்கே அப்படியே வாங்க. சோளக்கதிர் தெரியுறேண்ணா காஞ்சிருச்சோ. அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் அதே சுற்றி காட்டு. அது பறிச்சுக்கிறேன் வீட்டுக்கு கொண்டு ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தொட்டி பாருங்க, தண்ணி தொட்டி. அப்படியே கொண்டுட்டு கீழே காட்டு தண்ணிக்குள்ள. அப்படியே இது கொய்யா மரத்தை தான் பிஞ்சு போட்டு பாருங்க. பெரிய கொய்யாக்காய் ஒன்றுதான், எல்லாம் காயா இருக்கு. அப்படியே போய் பார்ப்போம். மேலே இருக்கு, இந்த வாரத்தில் இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. இது லைட்டாக காயாக இருக்கு. பழம் லைட்டாக அரைப்பழம் அதான் அப்படியே கொஞ்சம் இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, கிணலுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இவன் இப்போ எங்கே தான் வந்தானா ரெஸ்ட் எடுப்பேன். பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்துட்டு ஆட்டுக்குட்டி எங்கிட்ட தான் விட்டுட்டு மேய்ச்சிட்டு உட்காந்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்க மிளகாய் செடி பார்க்கலாம். இது வந்து மிளகு தக்காளி கீரை. இது வந்து அப்படியே இதை அப்படியே பக்கத்தில் வந்து காட்டு. இது வந்து மிளகு தக்காளி கீரை விதை வச்சுருக்குது. இந்த பாருங்கள் விதை வச்சுருக்குது. அப்புறம் இது மிளகாய் செடி. ஒரு மிளகா பழுத்துருச்சு, அதுவே வந்துச்சு பாருங்க. அப்படியே வாய் அப்படியே கட் பண்ணிடுறியா? அப்படியே கட் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ். அதான் காற்றாலை எப்படி சவுண்டு மட்டும் ஏரோப்ளேன் சவுண்டு மாதிரி கேட்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கவும் சவுண்டு நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால கரண்ட் வந்து எங்கள் தோட்டத்துக்கெல்லாம் நல்லா எனிட்டே கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கா. எங்கள் சித்தப்பா அவங்க இப்போ தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க. தண்ணி பாய்ச்சிட்டு மிளகாய் வந்து பாதி எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டாங்க. இன்னும் பாதி மிளகாய் இருக்குது மிளகாய் செடியில். இது குண்டு மிளகாய். உரைக்குமா இதெல்லாம்? இதெல்லாம் லைட்டாக தான் உரைக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே வாருங்கள் முருங்கை மரத்துக்கு போகலாம். அப்பா அப்படியே இதுவும் சோளக்கருது காட்டுக்கு தான் வந்து விட்டோம். இது ஏன் எப்படி இருக்கு? குருவி சாப்பிட்ருச்சோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சோளக்கதிரை வந்து இந்த கிளி வந்து நிறையா சாப்பிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள். டெய்லி எங்கள் இவனு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த கிளியை விரட்டுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியும் வச்சுட்டு கிளியை விரட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே அது ஒரு முருங்கை மரம் நல்லா எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். இன்னொரு முருங்கை மரம் இந்தா இருக்குது, வாங்க பார்க்கலாம். முருங்கை பூ விட்டுருக்கு, இனிமேல் தான் காய் வைக்கும். முருங்கை பூ வச்சுருக்கு, இனிமேல் தான் காய் வைக்கும். இந்த ஒரு முருங்கைக்காய் வந்துருக்குது சின்னதாக. இதான் அந்த வாவ் சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக முருங்கைக்காய் தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். பூவுலேருந்து அப்படியே முருங்கைக்காய் அப்படியே வளர்ந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். லாங்காக வளரும் பழக்கு. வாவ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய். இது பெருசாக வந்துச்சுன்னா ரொம்ப நீளமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது நாட்டு மரம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வாவ், இங்கே பாரு இவனு, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து அப்படியே எவ்வளோ நீளத்துக்கு முருங்கைக்காய் தொங்குதுன்னு பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இதுவும் முருங்கைக்காய் தான் பாருங்க, எவ்வளோ லாங்கில் இருக்குது. ஈவினிங் டைம் வீடியோ எடுத்துகிட்ருக்கியா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது என்ன மரம்? என்ன மரம் தெரியவில்லை, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் இவனுக்கே தெரியவில்லை. அப்படியே இது ஃபுல்லாமே அப்படியே சோளக்கதிர் தான். அந்த சைடு மிளகாய் செடி. இந்த இருக்கு ஒரு கதிரில், ஒரு செடியில் ரெண்டு சோளக்கருது. இதுலேயும் பாதி குருவி கடிச்சிட்டு போயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ அறுவடைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே குருவி கடிக்காத கதிரே இல்லை அவளுக்கு. இப்போதான் குருவியை வர ஆரம்பிச்சிருக்கா. குருவியை விரட்டுறதுக்கே ஒரு ஆள் வேணும் வழக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த கடலை செடி காட்டுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே தூரமாக போயிட்டா அங்கே தூரமாக இருக்கிறதும் இந்த கதிர் செடி தான், சோளக்கதிர். யார் யார் வீட்டிலலாம் சோளக்கதிர் போட்டிருக்கீங்க? சோளக்கதிர் விளைஞ்சி வந்துருச்சுன்னா அடியிலேருந்து இப்படியே மேலே இது பூவா? இது பூவாம் ஃப்ரெண்ட்ஸ். வாருங்கள் பார்க்கலாம். நம்ம சோளக்கதிர் ரெண்டு தான் வச்சுருக்குது சோளம். மூணு வைக்கல. எல்லாமே அந்த இங்கே போகிற இவனு குருவி எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிருக்குது. இங்கே வரு ஒரு கதிரை விட்டு வைக்கல. இந்த பச்சை கிளி பண்ணுற வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கடிச்சு எப்படி சாப்பிட்டுட்டு போயிருக்குதுன்னு பாருங்கள். தோலை உரித்து சாப்பிட்டுட்டு போயிருக்குது. இது ஒரு முருங்கை மரம். இதில் காய் பெருசாக இருக்கான்னு தெரியல. பூ தெரியுது, பூ தெரிகிறது. இது கடலை செடி. வாங்க கடலை செடி பார்க்கலாம். கடலை வச்சிருக்குமா இவனு? பெருசா வருமா? அது ஃபுல்லாமே சோளம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக. அப்புறம் இந்த டானா ஷேப்பில் வச்சு கடலை செடியை பறிச்சிட்டியா? சரி, பெரிய கடலையாக இருந்தால் கூட பறிச்சுட்டு போகலாம். இன்னும் கடலை முத்தவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கடலை வைக்கும். இன்னும் 2-3 மாதம் ஆகுமா? இப்போ பிஞ்சாதான் இருக்குது கடலை. இது வேப்ப மரம். ஊஞ்சல் கட்டி விளையாண்டுக்கலாம் வேப்ப மரத்து வாதில். சூப்பர் அனல். கடலை பறிச்சாச்சு. பாருங்க கடலை செடி எப்படி இருக்குது. இவ்வளோதான் இருக்குது. இதில் வந்து கடலை பிஞ்சு இப்போ தான் வச்சிட்ருக்கு. சின்ன கடலையாக தான் இருக்குது. இன்னும் பெருசாக வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு முத்தலை ஃப்ரெண்ட்ஸ். முத்தினதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போட சொல்கிறேன். இந்த அளவுக்கு தான் பாருங்கள். பருப்பு இப்போ தான் இப்படி வச்சுருக்குது. பருப்பு தெரியுதா? ஓகே, டேஸ்ட்டு பார்ப்போம். லைட்டாக பிஞ்சாதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் முத்துறதுக்கு. முத்துனதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடலை பறிக்கும் போது வந்து பார்க்கலாம். வர முடிஞ்சால் கடலை பறிக்கும் போது வந்து பார்க்கலாம். இதை அப்படியே சுற்றி காட்டுங்க. இது ஃபுல்லாமே அப்படியே கடலை செய்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றி பார்க்காட்டுங்க. கீழே கடலை செடி. ஓகே, டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவனும் இன்னொரு காட்டுக்கு கடலை பறித்து சாப்பிட போகலான் இருக்கா. அந்த காட்டிலாவது கடலை பெருசாக வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், அதான் காற்றாலை தெரிகிறதா? அந்த சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த காடு. இன்னொரு காடு. இது சோளத்தட்டு.
ரெண்டு சோளம் தான் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் குருவி ஃபுல்லாக நல்லா கடிச்சு சாப்பிட்ருக்குது. அப்படியே பாருங்கள், மூக்குத்தி பூச்செடி. இதுதான் மூக்குத்தி பூச்செடி. எங்கள் ஊர் சைடு இதானே இவனு மூக்குத்தி பூச்செடி சொல்லுவான், இல்லை தாத்தா பூச்செடி. மூக்குத்தி பூ மஞ்சள் கலரில் இருக்கும். இது இப்படியே தாத்தா பூச்செடின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, கடலை செடி அப்படியே கீழே பாருங்கள், பாதி களை வெட்டு நாக்கில் இருக்குது. இல்லை ஒரு தண்ணி பச்சலண்ணா. இந்த தண்ணி பச்சலையா? இன்னைக்கு தண்ணி பச்சல. இதில் கடலே வைக்கலை. ஆமாம், இதில் என்ன பிஞ்சு கூட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மகிழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மகிழிப்பூ செடி. இதில் வந்து தான் ஒரு கருப்பு கலரில் பொட்டு எடுப்போம்ல, இந்த விதையிலேருந்து ஒரு கருப்பு கலரில் பொட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து அப்படியே நெத்தியில் வச்சா சூப்பராக இருக்கும். இப்படி தேய்ச்சி விட்டு பார்த்தா கருப்பு கலர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருப்பு கலரில் உதிரும். நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த பூ தான் பறித்து வச்சு திரிவோம். ஓகே, டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதில் பாருங்கள், லைட் எரியுதில்ல, ஈவினிங் ஆகும் லைட் எரியிற சவுண்டு. எப்படி சவுண்டு ஏரோப்ளைன் போகிற மாதிரி கேட்குது. ஓகே, டாட்டா பாய். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், காற்றாலை வந்து பக்கத்தில் இருந்ததுனால சவுண்டு வீடியோ ஃபுல்லாமே ஒரே இறைச்சலாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பாருங்கள், இது நல்லா பெருசாக இருக்குது. இவன் சோளக்கட்டு தெரிகிறதா? ஓகே, டாட்டா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மயில் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ள வந்து மயில் வந்திருக்குது பாருங்கள். மிளகா காட்டுக்குள்ள வந்து மயில் வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, வீடியோ எடுக்கலான்ட்டு எங்கள் யுவா பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் போனால் பறந்துருமான்னு தெரியலை, பார்க்கலாம். பையவே போகலாம். பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பறந்துடுச்சு யுவா. மயில் பறந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, பச்சை மிளகாயை பார்த்துட்டு போகலாம். இந்த காட்டுக்கு இன்னும் தண்ணி ஊற்றலை, பக்கத்து காட்டுக்குள்ளே பறந்துருச்சு தாவி. பாரு, இதுதான் பச்சை மிளகாய். எல்லா மலையும் பழுத்ததுக்கப்புறமும் பறிப்பாங்க, பச்சையாக இருக்கவும் பறிக்கையில் போய் ஒட்டஞ்சந்திரம் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மயில் வந்து பாருங்கள், பக்கத்து தோட்டத்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு. தெரிகிறதா? இந்த தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் உக்காந்துருந்துச்சு. நான் நடந்து வரவும் தூரமாக போயிடுச்சு. சரி, போயிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மலை நெல்லிக்காய் மரம். இந்த தூரமாக வாங்க, காய் காட்டுகிறேன். இது மாதுளை செடியா? மாதுளை மரம் வெட்டி விட்டுருக்காங்க, தளைஞ்சு வந்துட்டுருக்கு. சூப்பர், வாங்க பார்க்கலாம். தூரமாக மேலே இருக்குது நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் அங்கே இருக்குது பாருங்க, தெரிகிறதா? ஆட்டுனா விழ மாட்டேங்குது, குச்சியில் தான் பறிக்கணும் வழக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காய் பார்த்தா ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக இப்போ தான் பூ பூத்து பிஞ்சு வச்சிட்டு இருந்துச்சு. இந்த கொய்யா மரத்துலேயும் பாருங்கள் இப்போ தான் பிஞ்சாக தான் இருக்குது. உயரத்தில் போய் பழுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இருங்க கொண்டு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மருதாணி செடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யுகன் வந்தான்னா பறித்து தருவான்னு அவன் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. சரி, இது வாழை மரம். இது செவ்வழனி ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் சித்தப்பா இளநீ பறித்து தந்தாங்க நேற்று. வந்ததுமே செவ்வழனி சாப்பிட்டு விட்டோம். பாருங்கள், கொக்கு வந்து காலையிலேயே வந்து தோட்டத்துக்குள்ள வந்து எப்படி நின்றுக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கடல் செடி போட்டிருக்காங்க. அந்த கடலை செடினால வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிடுன்னு தெரியல. கொக்கு வந்து இந்த பறந்து போகுதா, இந்த இன்னொன்று பறந்துக்கிட்டு போகுதா, இந்த மறுபடியும் மிளகா காட்டுக்குள்ளே போய் உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது போய் பறந்து போயிட்டு கடலை செடி தோட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சு பாருங்கள். சோளக்கருதை அப்படியே கொத்தி திங்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கன்ஃப்ளாம்பூ. இதான் பொங்கலுக்கு பூச்சருவாங்க எங்கள் வில்லேஜ் சைடு. இதுவும் ஆவாரம் பூ சேர்த்து பூச்சருவாங்க. இது மிளகு தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, சப்போட்டா பழம் வந்து காயாக இருந்துச்சு, பழமும் கீழே விழுந்து கிடந்துச்சு. அதனால போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு சப்போட்டா காய் தான் இருக்குது. இப்போ தான் காய் குட்டி குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காய் விளைஞ்சிரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகும்போது பறிச்சுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சுட்டு போயிட்டு வச்சா பழுத்துருன்னு சொல்லி சித்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, இந்த இதெல்லாம் பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இது குட்டியாக இருக்கலாம். எங்கள் யுகனுக்கு ஆண்டி விட்டுட்டு பெரியது பூரா நம்ம பறிச்சுட்டு போயிடலாம். பழுக்கிற சைஸ் வந்து நம்ம பறிச்சுட்டு போனோம்னா பழுத்துரும், சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்கள், 2 பழம் வந்தது. காலையில் வந்து தீ மூட்டி குளிருக்கு கூதை காஞ்சிட்டு இருந்தான். சப்போட்டா பழம் வந்து 2 பழம் கீழே விழுந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மறுபடியும் கொய்யாப்பழம் வந்து மேலே கிடக்குது. வீட்டுக்கு போகும்போது கொய்யாப்பழம் பறிச்சுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். யுவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னால் தான் எல்லாம் கொய்யாப்பழம்லாம் பறித்து தருவான், இல்லைன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோம். இதான் மேலே ஏறணும் கொய்யா மரத்தில். உயரத்தில் தான் அங்கே தூரமாக தெரியுது, தெரியலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அப்படியே தொட்டி, குளிக்கிற தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிறது இந்த மோட்டார் ரூம் சொல்லுவாங்களே, அது பக்கத்தில் கேணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்க்குற தூரமாக இருக்கையிலே பெருசாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் போனால் இன்னும் பெருசாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆவாரம் பூ, பார்த்துக்கொள்ளுங்க. ஆவாரம் பூ. என்னென்ன மீன் இருக்கு இவா? என்ன மீன்? சிலேபியா? இவ்வளோ மீன் இருக்குமாப்ல? அது பெருசாக காட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங்கில் இருக்குது. கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.